Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வினான்ஷன் யூபிஎஸ்சி. அக்டோபர் 29, 2021க்கான ஹிந்து நியூஸ் அனாலிசிஸ் நம்ம வந்து பார்ப்போம். பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோங்க. சரி, ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் நம்ம வந்து பார்த்துருவோம். இந்தியா வில் ஸ்ட்ரெஸ் climate justice at global summit. Will push developed nation to transfer technology at COP26. 8 வரையிலும் பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் இருக்குது. அதையும் நம்ம வந்து என்ன பார்த்துருவோம், climate dividend அப்படின்னு. மோரோவர் எல்லாமே சேம் தான். COP26 பார்த்தீங்கன்னா மீட்டிங் வந்து நடக்க போகுது. முக்கியமான ஒரு ஈவெண்ட்டுங்க. ஏன்னா climate சேஞ்ச் ரொம்ப வந்து மோசமாக வந்து போய்கிட்டு இருக்கு. ரீசெண்டாக ஐபிசிசி ரிப்போர்ட்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அதுலேயும் முக்கியமாக இந்தியா பற்றி அதிகமாக பேசியிருப்பாங்க. ஸோ அதனால் இந்த சம்மிட் ரொம்ப ரொம்ப முக்கியமாக வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பிரைம் மினிஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா G20 மீட்டிங் வந்து பின்னாக போயிருக்காங்க. அந்த மீட்டிங்கில் வந்து பாருங்கள், மோடி டு மீட் போப் ஆன் இஸ் வே டு COP26. ஓகே சார், போப் வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ண போகிறாரு. ஸோ G20 மீட்டிங்லையும் இந்த COP26 வந்து முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ணும். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ப்ரிலிம்ஸுக்கும் மெயின்ஸுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கிளாஸ்கோ சம்மிட் 26. ஓகேவா? சரி, இப்போது இந்த ஆர்டிக்கலில் இந்த COP26ல் வந்து இந்தியா வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன வந்து சொல்கிறாங்க, ஒரு சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா, climate சேஞ்ச் மோசமாக போய்கிட்டு இருக்கு. வேர்ல்டு எல்லாம் ஒரு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்தியா வந்து ஒரு மாதிரி ஸ்டாண்ட்ஸ் வந்து எடுக்கிறாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு மைண்ட் மேப் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை ஃபாலோ பண்ணுங்கள். சரி, நோட்ஸ் வந்து பார்ப்போம். இந்த ஆர்டிகல்ஸோட இப்போ COP26ஓட ஒரு அல்டிமேட் எய்ம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த விஷயம் தாங்க. இந்தியா நாட் அக்செப்டிங் டெட்லைன் அப்படின்ட்டு இருக்கு. நெட் ஜீரோ எமிஷன். இந்தியா பார்த்தீங்கன்னா நெட் ஜீரோ எமிஷனை வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. அது என்ன நெட் ஜீரோ எமிஷன் அப்படின்னா, நம்ம ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்னால வர அந்த எமிஷன் பார்த்திங்க அப்படின்னா இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. இதில் யுனைடெட் ஸ்டேட்ஸு, யூரோப்பியன் யூனியன் பார்த்திங்க அப்படின்னா 2050 வந்து நெட் ஜீரோ எமிஷன் அப்படின்ற மாதிரி டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சைனா பார்த்திங்கன்னா 2060 டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்தியா வந்து அந்த மாதிரியான எந்த ஒரு டார்கெட்டும் ஃபிக்ஸ் பண்ணவே இல்லை, டெட்லைனும் கிடையாது. டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ண நல்ல விஷயம் தானே, இல்லை பார்த்து கிளைமேட் சேஞ்ச் நல்லா நடக்கும் அப்புறம் மாதிரி சொல்லலாம் இல்லையா? இந்தியா ஏன் வந்து பார்த்தீங்கன்னா டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணலை, ஏன் வந்து இந்தியாவுக்கு அது சூட்டபிள் ஆகலை, அதை பற்றி தான் ஃபுல்லாக வந்து பேசியிருக்காங்க. இந்தியாவோட ஸ்டாண்ட்ஸும் அந்த மாதிரி தான் இருக்குது. பார்த்துடலாமா? சரி, ஓகே. இந்த COP26ல் இந்தியா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கிளைமேட் ஜஸ்டிஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் டெக்னாலஜி. இப்போ வேர்ல்டு நேஷன்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவை ப்ரெஷர் பண்ணலாம், நீங்களும் டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு. ஆனால் இந்தியாவோட ஆர்குமெண்ட் வேறு மாதிரி இருக்குது. என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம், ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ், CBDR, காமன் பட் டிஃப்ரென்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா, கிளைமேட் சேஞ்சை ஒழிக்கணும், கிளைமேட் சேஞ்சை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேபிளாக கொண்டு வரணும். இது காமனான விஷயம், பொதுவான விஷயம். ஆனால் டிஃப்ரெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஒரு கண்ட்ரிக்கும் ஒரு மாதிரி வந்து பின்னாக போய்கிட்டு இருக்கும். ஸோ இந்தியா என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா, இன்றைக்கி நாளில் 2021 இன்றைக்கி நாளில் வந்து இந்தியா வந்து தேர்ட் எமிட்டராக வந்து பின்னாக இருக்கலாம், எமிஷனில் தேர்ட் எமிட்டராக வந்து இருக்கலாம். ஆனால் ஹிஸ்டாரிக்கலாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைனா, US, யூரோப்பியன் யூனியன்லாம் வந்து நிறைய வந்து எமிஷனை வந்து வெளியே கொடுத்து டெவலப்டு ஆகிட்டாங்க. ஆனால் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து பாவர்ட்டியாக இருந்தாங்க, அண்டர் டெவலப்மெண்ட்டாக இருந்தாங்க, லோ பெர் கேபிட்டல் எமிஷன் இருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து இப்போ தான் டெவலப்பிங்காக நாங்கள் வந்து ஆகிட்டு இருக்கோம். ஸோ எங்களால் வந்து டெட்லைனை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக வந்து பார்க்கப்படுது. அதான் நான் சொல்லியிருக்கேன், காமன் பட் டிஃப்ரெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பொதுவாக வந்து இருக்குது. ஆனால் எங்களோட ஹிஸ்டாரிக்கல் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்குது. ஸோ நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி இந்தியா வந்து அவங்க தரப்பை வந்து வைக்கிறாங்க. சரி, ஓகே. அப்போ இந்தியா கிளைமேட் சேஞ்சுக்கு அப்போஸாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஸோ இந்தியா என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை நம்ம வந்து பார்ப்போம். இந்தியா வாலண்டரி ஸ்டாண்ட்ஸ் 2015 பாரிஸ் அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க, ஃபேமஸாக வந்து போயிட்டுருக்கும். அது என்னன்னா 1.5 டிகிரிக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி, என்ன அப்படின்னா இன்டெண்டட் நேஷனல் டிட்டர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன், இது வந்து ஒரு வாலண்டரி ஸ்டாண்ட்ஸ் தான். ஒரு கண்ட்ரி பார்த்திங்க அப்படின்னா அவங்களாம் முன் வந்து எடுக்கலாம். ஸோ இதுபடி இந்தியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போது கிளைமேட் சேஞ்சுக்கு முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெனியூவபிள் எனர்ஜி எடுத்திங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் இல்லையா, ஈஸியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சால்வ் பண்ண முடியும்.
ஸோ இந்தியா என்ன பண்ணுறாங்கன்னா 2030க்குள்ளே 450 கிகாவாட் வந்து ரெனியூவபிள் எனர்ஜி நாங்கள் வந்து அச்சீவ் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக ரீச்சும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரியா? அடுத்த விஷயம் ஃபாரஸ்ட் கவர் அதிகமாக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் பாலிசி. ஸோ நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம் ஃபேம் 1 ஃபேம் 2 பாலிசி எல்லாமே இதை பற்றி தான் பேசியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்தியாவில் அதிகமாக ட்ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸு கார்ஸாக வந்து போய்கிட்டு இருக்கு. அந்த எலான் மஸ்க் கூட பார்த்தீங்க அப்படின்னா இதை பற்றிலாம் பேசியிருப்பார். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹைட்ரஜன் பாலிசி. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து கிளைமேட் சேஞ்சுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைட் பண்ணுறதை வந்து இப்போ காமிக்குது. இந்தியாவோட ஸ்டாண்ட்ஸாக வந்து இருக்குது. இது நேஷனலில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை தாண்டி இந்தியா இன்னும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? 2015 அந்த பாரிஸ் கிளைமேட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியாவும் ஃப்ரான்ஸும் சேர்ந்து இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக? ரெனியூவபிள் எனர்ஜி. ரெனியூவபிள் எனர்ஜி பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் அடாப்டேஷன் மெஷர் ஃபார் த கிளைமேட் சேஞ்ச். ஓகேங்களா? அது பார்த்தீங்கன்னா நம்ம யூஸும் பண்ண முடியும், அது மட்டும் இல்லாமல் கிளைமேட் சேஞ்சும் அடாப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. 2015 கொண்டு வந்தாங்க. இப்போது இன்னைக்கு டேட்டில் பார்த்தீங்கன்னா 120 கண்ட்ரீஸ் மேலே வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா இந்தியாவோட ஒரு இனிஷியேட்டிவ்னால வேர்ல்டு ஃபுல்லாக வந்து கிளைமேட் சேஞ்ச் காம்பேக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரியா? அடுத்து என்னென்னா CDRI கிளைமேட் கோயலேஷன் ஃபார் த டிசாஸ்டர் ரெசிலியன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஏன் அப்படின்னா டிசாஸ்டர் அதிகமாக வந்து போய்கிட்டு இருக்கு கிளைமேட் சேஞ்சால். ஸோ அதுக்கும் இந்தியா வந்து இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா இந்தியா, UK, ஆஸ்திரேலியா இந்த 3 பேரும் பார்த்தீங்கன்னா தலா 10 மில்லியன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் ரெசிலியன்ட் ஐலாண்ட் ஸ்டேட்ஸ், அதாவது ஸ்மால் ஐலாண்ட் ஸ்டேட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டேட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிசாஸ்டர் வந்து பின்னாக்கா வராமல் இருக்கிறதுக்காக இவங்க வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுவும் கிளைமேட் சேஞ்சை வந்து பின்னாக்கா ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு இந்தியா வந்து பின்னாக்கா சொல்கிறாங்க இந்த ஆர்டிக்கலில். ஓகேவா? இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டரும் மினிஸ்டரும் பார்த்திங்க அப்படின்னா சொல்கிறாங்க நாங்கள் வந்து இந்த மாதிரி இருக்கிறதுனால ஹிஸ்டாரிக்கலாக பார்த்திங்க அப்படின்னு நாங்கள் வந்து கம்மியாக தான் எமிட் பண்ணியிருக்கோம். அண்டர் டெவலப் நாங்கள் இருக்கிறதுனால எங்களுக்கு இந்த மாதிரி டார்கெட் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நெட் ஜீரோ எமிஷன் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா COP மீட்டிங்கில் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எதிரொலிக்க போகுது அப்படின்ற மாதிரி நம்ம வெயிட் பண்ணி நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? சரி, இது மினிஸ்டரோட ஸ்பீச். கிளைமேட் டிபெண்டன்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம வந்து பார்த்துருவோம். ஸோ இந்த ஆர்டிகல் பாருங்கள், கிளைமேட் டிவைடன்ட் while net zero commitment can be avoided, India stands to gain from energy transition அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த ஆர்டிக்கலில் ஒரு காமன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நெட் ஜீரோ எங்களுக்கு வந்து வேண்டாம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அந்த எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் பாலிசி, ஃபாரஸ்ட் கவரு அண்ட் NDC வந்து பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரியான சில பாலிசி மூலிமா எனர்ஜி நாங்கள் வந்து ட்ரான்ஸ்மிஷன் பண்ணி இந்த கிளைமேட் சேஞ்சை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்தியா வந்து நிற்கிறாங்க. இதில் இந்தியா சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ இந்த பேரா வந்து இப்போ நகா படிங்க. சின்ஸ் China, US, EU collectively representing the highest emission are expected to occupy big share of remaining budget calculation between 420 to 580 gigatons of CO2. India will again rely on its historical energy poverty, under development, low per capita emission. அதாவது கார்பன் பட்ஜெட் அப்படின்னு சொல்லும் போது இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா, IPCC ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இன்னும் இந்த வேர்ல்டில் வந்து இவ்வளோ பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ இந்தியா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சைனா, அமெரிக்கா அவங்களாம் வந்து ஆல்ரெடி டெவலப் ஆகிட்டாங்க, நிறைய ரிலீஸ் பண்ணிட்டாங்க, இன்னும் அவங்க வந்து இதுலேயும் ஷேர் எடுத்துகிட்டு நிறைய ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் வந்து எனர்ஜி பாவர்ட்டி வந்து இப்படின்னா ஹிஸ்டாரிக்கலாக வந்து போய்கிட்டு இருக்கு, நாங்கள் இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அண்டர் டெவலப்டு தான், லோ பெர் கேபிட்டா எமிஷன் தான். ஸோ இதனால் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ஷேர் இதில் வந்து வேணும் அப்படின்ற மாதிரி இந்தியா வந்து நிற்கிறாங்க. ஓகேவா? பட் இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியா வந்து இந்த மாதிரி விஷயம் வந்து இப்போ நகை கொடுத்தா கூட, ஸோ இங்கே வந்து பாருங்கள், given that center must acknowledge a minimalist approach is not an option. அதாவது இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேசலாம். இந்தியா டார்கெட் என்ன அப்படின்னா ஃபாசில் ஃபியூலை வந்து பார்த்திங்கன்னா கம்மி பண்ணுறாங்க, ரெனியூவபிள் எனர்ஜி பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதான் வந்து எனர்ஜி டிரான்சிஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிளைமேட் ஜஸ்டிஸையும் காமன் பட் டிஃப்ரென்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் இதான் வந்து இப்போ பேசுகிறாங்க.
பட் இந்த வேர்ல்டு வந்து பார்த்தோம்னா இதை அக்செப்ட் பண்ணிப்பாங்களா அப்படின்ற மாதிரி நம்ம வெயிட் பண்ணி பார்த்தாகணும். ஏன்னா இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரீசன்ட் டைம்ஸில் இந்தியாவிலையும் பார்த்தீங்க அப்படின்னா கிளைமேட் சேஞ்ச் மோசமாக வந்து இருக்குது, ஃப்ளட்டு அதிகமாக இருக்குது, பாவர்ட்டி அதிகமாகுது, சைக்ளோன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் இந்தியாவிலே அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அதை ப்ராப்பராக கொண்டு போய் ஆகணும். இது ஒன்று மட்டுமே போதுமாக இருக்காது அப்படின்ற மாதிரி இந்த ஆர்டிக்கலில் பார்த்திங்க அப்படின்னா பேசியிருக்காங்க. ஏன் அப்படின்னா இப்போ தான் கோவிட்லாம் வந்து இப்போ மாட்டி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துக்கிட்டு இருக்கும். இந்த கோவிட்-19 கிளைமேட் சேஞ்சில் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணதுனால ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இங்கே வந்து பேசியிருக்காங்க. இந்தியா சொல்கிற இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, 2020 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த டெவலப்டு கண்ட்ரீஸ் ஸோ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 100 பில்லியன் நாங்கள் வந்து இப்போ நாங்கள் கொடுக்குறோம் அப்புறம் மாதிரி சொல்லியிருப்பாங்க இந்த புவர் நேஷனுக்கு வந்து அடாப்ட் பண்ணுறதுக்காக கிளைமேட் சேஞ்சு. ஸோ அதை வந்து அவங்க எல்லோரும் வந்து கண்டிப்பாக நிறைவேற்றி ஆகணும், அவங்க ப்ராமிஸ் பண்ண மாதிரி டெலிவரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்தியா வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே அந்த மீட்டிங் வரும்போது தான் ஃபுல்லாக வந்து தெரியும். சரிங்களா? இந்தியாவோட ஃபோக்கஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்தியா கேஸ் கேன் பி ஸ்ட்ரென்தன்ட் ஒன்லி வித் அ கிளியர் பிளான் ஃபார் மல்டி செக்டோரல் எனர்ஜி டிரான்சிஷன், ரெனியூவபிள் எனர்ஜி, ஹைப்ரிட் பாலிசி, ஹைட்ரஜன் பாலிசி அப்படின்னு எனர்ஜி டிரான்சிஷன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதை வச்சு மட்டும் தான் இந்தியா வந்து பார்த்திங்க அப்படின்னா டார்கெட் பண்ணிகிட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்கமிங் சமிட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுக்கு மட்டும் இல்லாமல் யூஎன் ஜெனரல் செக்ரட்டரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெக்கமெண்டேஷன் வந்து இப்போ எனக்கு கொடுத்துருப்பார். அந்த ஃபேக்டை நோட் பண்ணிக்கோங்க. என்ன ரெக்கமெண்டேஷன் அப்படின்னா 2030 பார்த்திங்க அப்படின்னா 45% குளோபல் எமிஷனை வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். 2030 45% குளோபல் எமிஷனை கம்மி பண்ணுங்கள், 2010 லெவலில் பார்த்தீங்கன்னா பேஸாக வச்சு கம்மி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட்டு காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா 2050 வந்து நெட் ஜீரோ எமிஷன் நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணுங்கள் அப்புறமா சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இப்போ அப்கமிங் G20 மீட்டில் இதான் முக்கியமாக வந்து பேசப்படுறதா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் G20 மீட்டிங்கில் என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லும் போது ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தானை பற்றி கண்டிப்பாக வந்து பேசுவாங்க. ஏன் அப்படின்னா அங்கே டெரரிசம் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் மெயின்ஸை நீங்கள் வந்து இப்போ கொடுக்கலாம். ஏன்னா செக்யூரிட்டிலேயே வந்து இப்போ வரும், ஐஆர்லேயும் வரும், கிளைமேட் சேஞ்ச்லையும் கவர் ஆகுது. சரியா? ஸோ ஆப்கானிஸ்தான் அதை பற்றி பேசுவாங்க G20 மீட்டிங்கில். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்யூச்சர் பேண்டமிக், நம்ம லாஸ்ட் வீடியோ வந்து பார்த்துருப்போம் அவுட் பிரேக் பேண்டமிக் அப்படின்ட்டு. ஃப்யூச்சரில் ஒரு பேண்டமிக் வருது அப்படின்னா எப்படி சால்வ் பண்ணலாம், நான் வீடியோ வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள் 27th நியூஸில். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்டி கரப்ஷன் ஒர்க்கிங் குரூப்ஸ், கரப்ஷனுக்கு எதிராக என்னெல்லாம் பண்ணலாம் அதை பற்றி பேசுகிறாங்க. அடுத்து வந்து பெட்டர் இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த கோவிட்-19 வந்து அதிகமாக எக்கனாமிக் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேபிள் இல்லாமல் போய்கிட்டு இருக்குது. ஸோ இன்னொரு பேண்டமிக் வருது, ப்ராப்ளம் வருது அப்படின்னா எப்படி எக்கனாமிக் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக கொண்டு போகலாம் அதை பற்றியும் பார்த்திங்க அப்படின்னா பேச போகிறாங்க. ஸோ COP26 கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருக்கணும், G20யும் கண்டிப்பாக பார்க்கணும். G20 அப்படின்னா என்ன அப்படின்னா மொத்தமாக 20 கண்ட்ரிஸ் வந்து இருப்பாங்க. இதுக்கும் ஷார்ட்கட் வந்து கொடுத்துருக்கேன். 20 கண்ட்ரிஸ் பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான கண்ட்ரிஸு, வேர்ல்டில் அதிகமாக எக்கனாமிக் ஷேர் பண்ணுற ஒரு கண்ட்ரிஸு. ஸோ நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஹோம் டாஸ்க்கு G20 கண்ட்ரிஸ் எத்தனை பேர் இருக்காங்க, என்ன ஹெட் குவார்ட்டர்ஸு, இந்தியாவோட ஷேர் அங்கே என்ன வந்துருக்கு, அது கண்டிப்பாக நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா COP26 பேசிக்காக வந்து கொடுத்துருக்காங்க. நெட் ஜீரோ எமிஷன் வந்து பார்த்துக்கணும், இந்தியாவோட ரெக்கமெண்டேஷன் வந்து பார்க்கணும், இந்தியாவோட பாலிசி கண்டிப்பாக வந்து பார்க்கணும். ஸோ சப்மிட் கண்டக்ட் பண்ணும்போது ஆர்டிகல்ஸ் பெருசாக வந்து கொடுப்பாங்க, அப்போ நம்ம வந்து பார்த்துப்போம். கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் பாருங்கள், ரொம்ப ஈஸியான ஒன்று தான். ஷுட் த NDPS ஆக்ட் பி அமெண்டட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ NDPS ஆக்ட் அப்படின்னா நார்கோட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்ஸ் ஆக்ட் ஆஃப் 1985. ஸோ இந்த ஆர்டிக்கல் வரதுக்கான காரணம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ரீசெண்டாக கேஸ் வந்து பெருசாக வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு 2 பேர் பார்த்தீங்க அப்படின்னு பதில் வந்து சொல்லியிருக்காங்க, ஒரு ஆர்குமெண்ட் மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஸோ ஃபுல்லாக நான் வந்து கொடுக்குறேன், ஃபுல்லாக பார்த்துட்டு நோட்ஸ் வந்து மேக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆக்ட் நார்கோட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்ஸ், இந்த ஆக்டை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எண்ட் யூசருக்கும் ப்ரொடியூசருக்கும் 2 பேருக்கும் பார்த்திங்க அப்படின்னா பனிஷ் வந்து இப்போ உண்டு. யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ யார் யூஸ் பண்ணுறாங்களோ 2 பேருக்குமே உண்டு அப்புறமா சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் பார்த்திங்கன்னா சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்புறமா சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன்னா நம்ம வந்து பார்த்துருவோம். ஸோ 1 by 1 நான் வந்து கொடுக்குறேன், ஃபுல்லாக வந்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் இன்வெஸ்டிகேட் seem to be principle for investigations under the NDPS Act
இஸ் திஸ் ஜஸ்டிஃபைட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது சப்போஸ் யாருனா வந்து ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அரெஸ்ட் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணுறது தான் ஒரு முதன்மையான காரணமாக அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. செக்ஷன் 50 ஆஃப் த ஆக்ட், இந்த ஆக்ட் படி, இந்த என்டிபிஎஸ் ஆக்ட் படி பார்த்தீங்கன்னா எங்களோட முதல் கோல் என்ன அப்படின்னா ட்ரக்கை வந்து சீஸ் பண்ணி ஆகணும் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மஜிஸ்ட்ரேட். ஓகே சார், அரெஸ்ட் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா செகண்டரி தான். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக்கை நாங்கள் வந்து சீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள அரெஸ்ட் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இது முக்கியமான ஒரு ஃபேக்ட்டு. அப்போது ட்ரக் கேஸில் பார்த்தீங்கன்னா எடுத்தவொடனே அரெஸ்ட் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ண மாட்டாங்க. ட்ரக்கை முதல்ல சீஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தான் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. சரியா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இஸ் தேர் நாட் எ பாசிபிலிட்டி ஆஃப் பீப்புள் இன் பவர் மிஸ்யூசிங் த என்டிபிஎஸ் ஆக்ட் சின்ஸ் ஆனஸ் இஸ் ஆன் அக்யூஸ் டு ப்ரூவ் தர் இன்னோசென்ஸ்? என்ன விஷயம் அப்படின்னா பொலிட்டிக்கலாக வந்து மிஸ்யூஸ் ஆகலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னா ஐ டோன்ட் திங்க் ஸோ, யூ கேனாட் மேனேஜ் ஆல் பீப்புள் ஆல் த டைம். இப்போ நம்ம எல்லாம் என்ன பேசுவோம் அப்படின்னா காசு இருக்குது, அவங்க வந்து பார்த்துப்பாங்க, ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஆளாக இருக்கார், வெளியே வந்துடுவாங்க, நம்ம பேசுவோம் இல்லையா. ஸோ இவங்க என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பதில் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். மாக்சர் உசைன், எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆஃப் த கான்ஃபெடரேஷன் ஆஃப் த வாலண்டரி அசோசியேஷன், மகேஷ் பக்வட், போலீஸ் கமிஷனர் ஆஃப் தெலுங்கானா. ஓகேவா, சரி, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லாரும் மிஸ்யூஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா சீஸ் பண்ணும்போது ஒரு ஜட்ஜ் வந்து இருப்பாங்க, இன்வெஸ்டிகேட் போகும்போது வேறு ஜட்ஜ் வந்து இருப்பாங்க, நடுவில் ஆட்சி வந்து இப்போனாக்கா மாறலாம். இந்த மாதிரி இருக்கிறதுனால பொலிட்டிக்கல் மிஸ்யூஸ் வந்து ரொம்ப வந்து இருக்கவே இருக்காது, கம்மியாக இருக்கலாம் மேபி அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ அப்படி பார்க்கும்போது யூ கேனாட் மேனேஜ் ஆல் பீப்புள் ஆல் த டைம். சரி, எல்லா டைம் பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஆஃபீஸர் இல்லாததுனால மிஸ்யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ என்டிபிஎஸ் ஆக்ட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்து கடுமையாக தான் இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கு. வாட் ஆர் த சேலஞ்சஸ் தட் த போலீஸ் ஃபேஸ் இன் என்ஃபோர்ஸிங் த என்டிபிஎஸ் ஆக்ட் டேக் ட்ரக்ஸ் இஸ் த லாஜிக்கல் எண்ட்? அதாவது போலீஸ் பார்த்திங்க அப்படின்னா என்னெல்லாம் வந்து போய்னாக்கா ப்ராப்ளம் இருக்குது அப்புறம் மாதிரி கேட்டிருக்காங்க. சரி பார்ப்போம். இந்த ஆக்ட் பார்த்தீங்கன்னா 1985 வந்து கொண்டு வராங்க. ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்படின்னா டெத் பெனால்ட்டி கூட கொடுக்கலாம். இது முக்கியமான ஒரு பாயிண்ட். ஸோ இந்த ஆக்டில் டெத் பெனால்ட்டி உண்டு அப்படின்னா ஸோ பாருங்கள், திஸ் இஸ் ஸ்ட்ரிஞ்சன்ட் லா வேர் டெத் பெனால்ட்டி கேன் பி ப்ரிஸ்கிரைப்ட் ஃபார் த ரிப்பீட் அஃபண்டர்ஸ் அப்புறம் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ போலீஸ்க்கு என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு சேலஞ்சிங் வந்து இட் இஸ் சேலஞ்சிங் ஃப்ரம் த போலீஸ் டு கேட்ச் அ பர்சன் இன்வால்வ் ஃப்ரம் பாயிண்ட் ஆஃப் சோர்ஸ் டு பாயிண்ட் ஆஃப் டெஸ்டினேஷன். எங்கே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, எங்கே வந்து ரீச் ஆகுது அப்படின்ற மாதிரி ரொம்ப வந்து இப்போ என்ன கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வடச்சென்னை படம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ட்ரக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா செருப்பில் கொண்டு போவாங்க, தலையில் கொண்டு போவாங்க, ஸ்டொமக்கில் வச்சு கொண்டு போவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்னால போலீஸுக்கு ஒரு சேலஞ்சிங்காக இருக்குது, எங்கே வந்து உற்பத்தி பண்ணுறாங்க, எங்கே போய் டெலிவரி ஆகுது அப்படின்ற மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா வெஹிக்கல்ஸு எதில் கொண்டு போகிறாங்க, சைக்கிளில் கொண்டு போகிறாங்களா இல்லை பெரிய பெரிய வண்டியில் கொண்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்க முடியல. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பெரிய வெஹிக்கிள்ஸ் எல்லாமே ஈஸியாக பிளாக் பண்ணிடும். ஆனால் ஒரு சைக்கிளில் சாதாரண மனுஷன் கொண்டு போகும்போது ஈஸியாக கண்டுபிடிக்க முடியல, ஒரு சேலஞ்சிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் டு ஸ்டேட் வந்து இப்போனாக்கா போயிடுறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க அப்படின்னா இங்கேருந்து கேரளாவுக்கு போகும்போது அங்கே போய் பிடிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேட் ஜூரிஸ்டிக்ஷன் மாறுது. ஸோ அங்கே போலீஸ் வந்து மாறும் போது எல்லாமே சேலஞ்சிங்காக மாறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இட் கெட்ஸ் டூ டஃபர் வென் கஞ்சா இஸ் கல்டிவேட்டட் இன் த ஏரியாஸ் தட் மாயோஸ்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த மாவோஸ்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, அங்கே கல்டிவேட் பண்ணும்போது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஸோ இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நோ டவுட் என்டிபிஎஸ் ஆக்ட் ஸ்ட்ரிஞ்சன்ட். அதாவது இந்த ஆக்ட் பார்த்திங்க அப்படின்னா கடுமையாக தான் இருக்குது. ஆனால் என்ன அப்படின்னா ஒரு வித்தியாசம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, யார் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா நானும் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறேன், நீங்களும் பண்ணுறீங்க. நம்ம யூஸ் பண்ணுற பார்த்தீங்களா இந்த கிராப் சிரப் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். சம்டைம் பார்ட்டிஸில் கொஞ்சமாக நம்ம வந்து எங்கன்னா வந்து யூஸ் பண்ணியிருப்போம் ட்ரக்ஸ் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது யார் வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து யூஸ் பண்ணுறாங்க, யார் நிறைய யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்டிங்ஷன் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து மெடிசனுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ட்ரக்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது இந்த ஆக்ட் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஜெயில் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ட்ரக்ஸ் யூஸ் பண்ணால் ஜெயில் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த ஆக்ட் படி இப்போ நியூ பார்த்திங்க அப்படின்னா ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி கம்மியாக யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்கள பார்த்திங்கன்னா ஜெயிலில் பிடிச்சி போடாமல்
ஒரு ரீஹாபிலேஷன் சென்டர் அவங்களுக்கு வந்து ஒரு மறுவாழ்வு இல்லை மாதிரி வச்சுட்டு அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கலாம் அப்புறம் மாதிரி கொடுக்குறாங்க. இந்த கவுன்சிலிங் எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படின்னு கேட்கும் போது ஆன்சர் இஸ் நோ அப்படின்னு கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா இந்தியாவில் வந்து அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சென்டர்ஸ் இல்லை அப்புறம் மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வி ஃபேஸ் அக்யூட் ஷார்ட்டேஜ் ஆஃப் சைக்காட்ரிஸ்ட் அண்ட் கவுன்சிலர்ஸ். இந்தியாவில் அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு ஆட்கள் இல்லை, நம்ம இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது வந்து ஒரு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைலட் பேஸில் நம்ம வந்து பண்ணணும். ஏன்னா பாலிசிங் இஸ் ஸ்டேட் சப்ஜெக்ட், இட் இஸ் நாட் த கன்கரண்ட். இப்போ கன்கரண்ட் இருக்குது அப்படின்னா எல்லாரும் எங்கே வேணால் போய்ட்டு பண்ணிட முடியும். ஆனால் ஸ்டேட்டில் இருக்கிறதுனால தமிழ்நாட்டில் ஒரு மாதிரி வந்து இருக்கும், கேரளா ஒரு மாதிரி இருக்கும், கர்நாடகா ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டேட் டு ஸ்டேட் வந்து பாலிசி டிஃபர் ஆகலாம். இதுவும் ஒரு மேஜர் சேலஞ்சிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விஷயத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வேர்ல்டு லெவலில் சம் விஷயம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார் எக்ஸாம்பிளுக்கு ஐஸ்லாண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. கம்யூனிட்டி லெட் அப்ரோச் ஆஸ் அ ஒர்க் ஒண்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஐஸ்லாண்ட் பார்த்தீங்க அப்படின்னா செம்மையாக பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து யூத் அங்கேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்கூல்லேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வந்து கொண்டு போனால் மட்டும்தான் இந்த ஃப்யூச்சர் சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்கூல்லேருந்தே அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட்டு இந்த மாதிரிலாம் வந்து கொண்டு போகணும். அது மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸ் டு கீப் த லிக்வர் அண்ட் சிகரெட்ஸ் ரீச் அவுட் ஆஃப் த யூத். ஸோ அப்பா பண்ணாங்க அப்படின்னா பசங்களும் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கும் அந்த கவுன்சிலிங் வந்து கொடுக்கணும். ஸ்கூலே டீச் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ப்ராப்பராக இருக்கும், ஈஸியாக வந்து குறைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா 70-80% பார்த்தீங்க அப்படின்னா யங் பாப்புலேஷன் தான் ட்ரக்ஸை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஸ்கூல்லேருந்தே கொண்டு போங்க அப்படின்ற மாதிரி இதில் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அமெரிக்கா வந்து என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும் போது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன குவான்டிட்டி, ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், ஐ வென்ட் டு பை த புல்லட் ஜாக்கெட் ப்ரூஃப், த வெண்டர் ரெஃப்யூஸ் டு செல் இட் டு மீ, ஆஸ் ஐ வாஸ் லிவிங், ஷாப் ஓனர் நோட் த டீட்டெயில்ஸ் ஆஃப் வெஹிக்கிள் வென் ஐ வாஸ் ட்ராவலிங், த கொஸ்டின் இஸ் டு வி ஹாவ் த சச் ரெஸ்பான்சிபிள் ட்ரேடர்ஸ் இயர். என்ன அப்படின்னா அவர் வந்து இப்போ எனக்கு வாங்க வந்திருக்காரு, கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வண்டியை நோட் பண்ணியிருக்காரு. சப்போஸ் என்ன ப்ராப்ளம் வருதுன்னா கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லோரும் ரெஸ்பான்சிபிளாக இருக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து சின்ன பசங்க வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ் வாங்குறாங்கன்னா அவங்க யார் என்ன அப்படின்றப்ப நம்ம வந்து வாங்கி வச்சோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் நம்ம சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லோரும் ரெஸ்பான்சிபிளாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஆக்டை ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணி இந்தியாவில் ட்ரக்ஸை கம்மி பண்ண முடியும் அப்படின்னு பேசியிருக்காங்க. ட்ரக்ஸை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட்டு வந்து பெருசாக மட்டும் கிடையாது. ஸோ இங்கே வந்து பாருங்கள், பார்ட்டி அங்கே வந்து யூஸ் பண்ணலாம், ப்ரிஸ்கிரிப்ஷன் மெடிசன் யூஸ் பண்ணலாம், இன்ஹேலன்ஸ் நம்ம வந்து இப்படிலாம் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி அதிகமாக யூஸ் பண்ணி அடிக்ட் ஆகிறவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைனு பனிஷ்மெண்ட் கொடுக்காம மறுவாழ்வு மாதிரி பண்ணாங்க அப்படின்னா ஈஸியாக வந்து இருக்கும், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ மெயின்ஸ் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஸ்டின் வந்து கேட்கலாம், இந்த மாதிரி ட்ரக்ஸ் இந்தியாவில் அதிகமாக போய்கிட்டு இருக்கு, கம்மி பண்ணுறதுக்கு எந்த மாதிரிலாம் கொண்டு வரலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த வாட்டிக்கு நீங்கள் அங்கே வந்து போயினாக்கா ப்ளேஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் பார்க்கலாம். ஒரு சின்ன ஆர்டிக்கல், கெட்டிங் த ஃபோக்கஸ் பேக் ஆன் ஏர்லி சைல்ட்ஹுட் எஜுகேஷன், த ஹோம் என்விரான்மெண்ட் அண்ட் ஸ்டிமுலேஷன் சில்ட்ரன் ரிசீவ் வித்தின் த ஹவுஸ் ஹோல்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, என்ன அப்படின்னா இந்த COVID-19 ஹவுஸ் ஹோல்ட் எஜுகேஷன் முக்கியமாக வந்து பார்க்கப்படுது. இந்த ஆர்டிக்கல் என்ன பேசியிருக்கு அப்படின்னா நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020. அந்த எஜுகேஷன் பாலிசி வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எஜுகேஷனை ஒரு யூனிவர்சல் லெவல்லையும் ஈக்குவிட்டபிளாக கொண்டு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நிறைய ஸ்டேட்டில் வந்து பல காரணங்கள்னால வந்து போய்னாக்கா அப்போஸ் பண்ணுறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 3 லாங்குவேஜ் ஃபார்மில் அப்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்னால எந்த மாதிரி கொண்டு போக போகிறாங்க அப்படின்னா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி பற்றி ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்கேன். ஸோ என்ன ஏது அப்படின்ற மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ். Center release final rank of GST recompense loans. 1.5 lakh crore transferred as back-to-back loans to states of the year. ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா டேட்டாஸ் வந்து சம்டைம்ஸ் நீங்கள் நோட் பண்ணலாம். ஸோ வந்து பார்த்து வச்சுக்கோங்க எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு. ஜிஎஸ்டி அப்படின்னா என்ன அமெண்ட்மெண்ட்டு, என்ன ஆர்டிக்கல், கம்பன்சேஷன் அப்படின்னா என்ன அப்புறம் மாதிரி ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, ஒரு பேசிக் தான் உங்களுக்கு ஹோம் டாஸ்க் மாதிரி. நெக்ஸ்ட் நியூஸ், key US lawmakers bat for CAATSA sanction waiver. India likely to take delivery of the S-400 from Russia soon. Okay, CAATSA, ஓகேவா? ஸோ CAATSA ஃபுல் ஃபார்ம் பார்த்துடலாம். ஸோ இங்கே வந்து பாருங்கள், கவுண்டரிங் அமெரிக்காஸ் அட்வர்சரிஸ் த்ரூ த சாங்ஷன் ஆக்ட் அப்படின்ற மாதிரி. என்ன அப்படின்னா இந்த ஆக்டில் சோஃபார் பார்த்தீங்கன்னா ஈரான், நார்த் கொரியா, ரஷ்யா இந்த 3 பேர் வந்து இருக்காங்க. யார் யார்? ஈரான், நார்த் கொரியா, ரஷ்யா.
இந்த 3 பேருக்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து சாங்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆக்ட் படி என்ன அப்படின்னா, இந்த 3 கண்ட்ரி கூட வேறு எதனா கண்ட்ரிஸ் வந்து ஒரு ரிலேஷன் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் நாங்கள் சாங்ஷன் கொடுப்போம் அப்புறம் மாதிரி இந்த லாவில் வந்து பேசியிருக்காங்க. இதான் வந்து அல்டிமேட் எய்ம். ஓகேவா? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா டர்க்கி இந்த மாதிரி வந்து பின்னாக்கா மாட்டியிருந்தாங்க. டர்க்கிங்க பார்த்தீங்க அப்படின்னா சாங்ஷன் வந்து பின்னாக்கா போட்டிருந்தாங்க. டர்க்கி பார்த்தீங்க அப்படின்னா அர்மேனியா அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா சம் விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்தியா வந்து S-400 ரஷ்யா எடுத்து போயினாக்கா வாங்க போகிறாங்க. ஸோ அதனால் இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா சாங்ஷன் போடுவாங்களா மாட்டாங்களா வெயிட் பண்ணி பார்க்கணும். இந்த ஆக்ட் படி கண்டிப்பாக போடுவாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இந்தியா தரப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியா வந்து ரொம்ப வருஷம் நாங்கள் வந்து வாங்கிட்டு இருக்கோம். ரஷ்யாவுக்கு இந்தியாவுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரிலேஷன் ரொம்ப நாளாக போய்கிட்டு இருக்கு, அந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் அமெரிக்கா அதை எப்படி எடுத்துக்க போகிறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த ஆக்ட், இந்த காட்ஸா ஆக்ட் அப்படின்னா என்ன. இப்போ ப்ரைமரியாக பார்த்தீங்கன்னா ஈரான், நார்த் ரஷ்யா 3 பேர் மட்டும்தான் இருக்காங்க. இந்தியாவுக்கு செகண்டரியாக சாங்ஷன் கொடுப்பாங்களா மாட்டாங்களா வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ பெகாசஸ் நம்ம லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக வந்து பேசியிருப்போம், கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ரவீந்திரன் தலைமையில் வந்து கமிட்டி வந்து போட்டிருக்காங்க. பெகாசஸ் அப்படின்னா என்ன ஏது அப்படின்ட்டு தெளிவாக ஒரு 1/2 hour வீடியோ வந்து இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 28 அக்டோபர் நியூஸில் India EU trade talks to resume by December. It is likely to rival China's Belt and Road Initiative strategy. ஓகேவா? ஸோ BTIA Bilateral Trade Investment Agreement. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 8 வருஷத்துக்கு அப்புறம் இந்த அக்ரிமெண்ட்டை ரெஸ்யூம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா சைனாவோட BRIயை டார்கெட் பண்ணுறாங்க. சரி, இந்த ஆர்டிக்கல் அவ்வளோதான் இருக்குது. எக்ஸ்ட்ரா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2007 இந்த ஆர்டிக்கல் பார்த்திங்க அப்படின்னா முதல்ல வந்து இப்போ கொண்டு வராங்க. சரியா? இப்போ இந்த ஆர்டிக்கலில் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் முக்கியமான ரோல் வந்து இப்போ ப்ளே பண்ணுது. இந்தியாவை பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக எக்ஸ்போர்ட்டும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ டெக்ஸ்டைலு, மிஷினரி, ஸ்டீலில் வந்து இந்தியா எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இம்போர்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஜெம்ஸு, ஜுவல்லரி, பிளாஸ்டிக் எல்லாமே இம்போர்ட்டும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஆக்ட்னால், இந்த பைலேட்ரல் ஆக்ட்னால் பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியன் என்ன வந்து வேணும், இந்தியாவுக்கு என்ன வந்து வேணும், ஒரு காமன் பாயிண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்துருவோம். ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு யூரோப்பியன் யூனியன் அவங்க என்ன கேட்குறாங்க, ஃபஸ்ட்டு அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா லிபரலைஸ் அக்கௌண்டன்சி அண்ட் லீகல் சர்வீசஸ். அதாவது இப்போ வந்து என்ன அப்படின்னா இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரின் லாயர்ஸோ அக்கௌண்ட்ஸோ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்தியாவிலே பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இந்தியா வந்து பார்த்திங்க அப்படின்னா லிபரல் பண்ணணும். ஃபாரினில் இருந்தும் பார்த்திங்க அப்படின்னா, அதாவது யூரோப்பில் இருந்தும் ஃபாரின் லாயர்ஸும் இந்தியா அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து கேட்குறாங்க. சரியா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேங்கிங், அதிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா யூரோப்பியன்ஸும் அங்கே வந்து வேலை செய்கிற மாதிரி இந்தியா லா மேக் பண்ணோம் அப்படின்னு கொடுக்குறாங்க. அடுத்தது வைன்ஸு. ஸோ வைன்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து அதிகமாக டேக்ஸ் வந்து அப்படின்னா கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து டியூட்டிஸை கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்தியா பார்த்திங்க அப்படின்னா கம்மி பண்ண மாட்டாங்க. அது சின் டேக்ஸ், சின் குட்ஸ் அப்புறமா சொல்லுவாங்க. இந்தியாவுக்கு அதிகமான அந்த லாபம் வர்றதுனால அதை வந்து கம்மி பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு டெய்ரி ப்ராடக்ட்ஸுக்கும் இம்போர்ட்ஸ் கம்மி பண்ண சொல்கிறாங்க. யார் அப்படின்னா யூரோப்பியன் யூனியன் இந்தியாவிட்ட வந்து இப்போனாக்கா கேட்குறாங்க. ரெடியூஸ் டேக்ஸ் ஆன் ஆட்டோமொபைல்ஸ். ஏன்னா ஆட்டோமொபைல்ஸ் எல்லாமே வந்து ஜெர்மனி அங்கேருந்து அதிகமாக இந்தியாவுக்கு வந்து வர்றதுனால ஸோ டேக்ஸை கம்மி பண்ணுங்க அப்புறம் மாதிரி யூரோப் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்குறாங்க. ஓகேவா? இன்னொன்று முக்கியமான விஷயம் அதிகமாக போனது என்ன அப்படின்னா இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸு. ஸோ இதுக்கு வந்து லிபரல் பண்ணுங்க அப்படின்னு யூஏ வந்து கேட்குறாங்க. ஆனால் இந்தியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் ஒரு ஜெனரிக்கான ஃபார்முலேஷன் பண்ண முடியாமல் போயிடும். நம்ம இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளால் எதுவும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாமல் போயிடும் அப்புறம் மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது யூரோப் சைடில். ஓகேவா? இந்தியா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியா சொல்கிறதுல ஃபஸ்ட்டு வந்து டேட்டா செக்யூர் வந்து பின்னாக கேட்குறாங்க. இப்போ ஐடி கம்பெனிஸ் வந்து பின்னாக வேலை செய்கிறாங்க இல்லையா, ஐடி கம்பெனிஸ் அதிகமாக பார்த்தீங்கன்னா ஃபாரின்ஸ் தான் இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா இந்தியாவோட டேட்டாஸ் எல்லாமே அங்கே வந்து போய்கிட்டு இருக்கு, அதை நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அடுத்த விஷயம் வந்து மோட் நம்பர் 4 அப்படின்ற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் படிக்கும் போது 4 மோடு வந்து பின்னாக்கா படிப்பீங்க. ஸோ அதில் மோட் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல். சரிங்களா? இப்போ ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி வேலை செய்யும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான ஒர்க் பர்மிட்டு, வேஸ் வந்து பின்னாக்கா கொடுக்கறது, வீசா ஃபார்மாலிட்டி எல்லாமே ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது. அதை வந்து ஈஸியாக மாற்றுங்க அப்புறம் மாதிரி கேட்குறாங்க. இன்னொன்று வந்து நான் டேரிஃப் பேரியர்ஸ், அதிகமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா டேரிஃப் எல்லாமே கம்மி பண்ணுங்க அப்புறம் மாதிரி இந்தியா வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லா ப்ராடக்ட்ஸுக்கும். சரியா? ஸோ இதை வந்து இந்தியாவும் இயூவும் பார்த்திங்க அப்படின்னா பேசிக்காக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நோட் பண்ணிவிட்டு
மெயின்ஸ் நீங்கள் வந்து இப்படின்னா கொடுக்கலாம். சப்மிட் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபியூச்சர் என்ன ஆகுது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஓகேவா? இது மெயின் டார்கெட் பார்த்தீங்கன்னா சைனாவோட பிஆர்ஐ வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலி பண்ணும். அதான் வந்து எய்மாக வந்து இருக்குது. அடுத்தது சென்டர் ப்ரொபோசஸ் ஸ்ட்ரிக்டர் ரெகுலேஷன் ஆஃப் த சைல்ட் வெல்ஃபேர் கமிட்டி. ஸோ சைல்டு வெல்ஃபேர் கமிட்டியை வந்து பார்த்திங்கன்னா 2015 ஜுவனல் ஆக்ட் மூலிமா தான் உள்ளே கொண்டு வந்துருப்பாங்க ஒரு கேருக்காக. அதாவது அப்பா அம்மா இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு, ரோட்டில் சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்க, பேரண்ட்ஸால் தள்ளி விட்டவங்க, இந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா இந்த கமிட்டியில் ஓகேவா இண்டிவிஜுவல்ஸ் ஃபாரின்லேருந்து காசு வருது பார்த்தீங்களா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த கமிட்டியில் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு விஷயம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு வந்து பவர் வந்து கொடுத்துருக்காங்க சீக்கிரமாக வந்து கேஸை வந்து முடிக்கிறதுக்காக. ஸோ சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி, இந்த சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சேர்மன் வந்திருப்பாங்க, 4 மெம்பர்ஸ் இருப்பாங்க. 4 மெம்பர்ஸில் ஒரு உமன் பார்த்திங்க அப்படின்னா கம்பல்சரியாக இருந்தாகணும். ஓகே, மற்ற 3 பேரும் பார்த்தீங்கன்னா இதில் என்ன க்ரைட்டீரியா வருதோ அதை பேஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இதான் வந்து ஃபேக்ட்டு. ஸோ வந்து பார்த்துக்கோங்க. ஸோ வேர்ல்டு நியூஸ் பார்க்கும்போது சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நேஷன்ஸோட லொக்கேஷன் வந்து இப்போ எனக்கு மார்க் பண்ணிக்குவோங்க. ஸோ இதை பாருங்கள், ஐயான் ஆப்கானிஸ்தான், சைனா டு பில்ட் மிலிட்ரி பேஸ் இன் தஜிகிஸ்தான். ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சைனா வந்து 10 மில்லியன் பார்த்திங்க அப்படின்னா ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிலிட்ரி பேஸை வந்து இப்போ கொண்டு வரதுக்காக. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்துக்கோங்க, லொக்கேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ 10 மில்லியன் இட் வில் பி லொக்கேட்டட் இன் த ஈஸ்டர்ன் கோர்னோ படாகசன் ஆட்டோனமஸ் ப்ராவின்ஸ் நியர் த பாமிர் மவுண்டைன்ஸ். ஓகேவா? இது முக்கியமான விஷயம். சைனா பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்து பேஸ் கட்டுறாங்க, ஆனால் சைனீஸோட ட்ரூப்ஸ் பார்த்திங்கன்னா அங்கே வந்து இப்படின்னா இருக்க மாட்டாங்க. ஓகேவா? தஜிகிஸ்தானோட ரேப்பிட் ரியாக்ஷன் குரூப் ஆர் ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துப்பாங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லாஸ்ட் நியூஸ் நம்ம வந்து பார்த்துருப்போம், அக்டோபர் 27 நம்ம பார்த்துருப்போம். ஈஸ்ட் டர்கிஸ்தான் இஸ்லாமிக் மூவ்மெண்ட், இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெரரிஸ்ட் குரூப்பாக அங்கே வந்து இருக்கிறதுனால சப்போஸ் இவங்க வந்து அந்த வெஸ்டர்ன் கண்ட்ரியில் வந்து ஒரு பெரிய குரூப்பாக ஆகிட்டாங்கன்னா ஒரு அச்சுறுத்தலாக வந்து மாறிடும். ஸோ அவங்கள டார்கெட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தஜிகிஸ்தான் பார்த்திங்க அப்படின்னா பயப்படுறாங்க. இன்னொன்று தாலிபான் கவர்மெண்ட் அங்கே வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கும் அவங்க வந்து பயப்படுறதுனால சைனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பேஸை வந்து கொண்டு வராங்க, அதை வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக. ஓகேவா? சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா டெரரிசம் வராமறதுக்காக இதை வந்து கொண்டு வராங்க. ஃப்யூச்சரில் பார்க்கலாம். நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது தஜிகிஸ்தான் எங்கே இருக்குது, சைனா எங்கே இருக்குது, ஆப்கானிஸ்தான் பார்டர் அண்ட் நான் சொன்ன இந்த பார்டர் கோர்னோ படகஸ்தான் ஆட்டோனமஸ் ப்ராவின்ஸ், அதை நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் நம்ம வந்து பார்த்துருவோம். ஸோ பிஐபி நியூஸில் சம் நியூஸ் வந்திருக்கு. இந்தியன் கோஸ்ட் கார்ட் ஷிப் டெடிகேட்டட் டு நேஷன், யார் அப்படின்னா சர்தாக். ஓகேவா? ஸோ சர்தாக் பார்த்திங்க அப்படின்னா கோவா ஷிப்யார்டில் கட்டின ஒரு 4th ஒன்று இண்டிஜினியஸாக பில்ட் பண்ணியிருக்காங்க, பேஸ்ட் அட் போர்பந்தர் இன் குஜராத். ஓகேவா? சரி, இதில் என்ன அப்படி பண்ணாக்கா சர்ச், ரெஸ்கியூ, காம்பேட்டிங் மேரிடைம் கிரைம்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முக்கியமாக ப்ரொடெக்ட் த மரைன் என்வைரான்மெண்ட். சின்ன நியூஸ் தான், ஜஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க. இண்டிஜினியஸாக பில்ட் பண்ணியிருக்கு, அதான் வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட். சரியா? அடுத்தது நேஷனல் ஃபார்முலரி ஆஃப் இந்தியா 6th எடிஷன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 96 வந்து இப்போ கொண்டு வந்திருப்பாங்க இந்த எடிஷனை. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனுவல் கண்டெய்னிங் கிளினிக்கலி ஓரியன்ட் சம்மரிஸ் ஆஃப் ஃபார்மகாலஜிக்கல் இன்ஃபர்மேஷன் அபவுட் த செலக்டட் ட்ரக்ஸ். அதாவது ட்ரக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்து அவைலபிளாக இருக்குது, எவ்வளோ வந்து பார்த்திங்க அப்படின்னா அஃபோர்டபுளாக இருக்குது, ப்ரெஸ்கிரைபிங் எவ்வளோ கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாமே பேசியிருப்பாங்க இந்த லிஸ்ட்டில். ஓகேவா? ட்ரக்ஸ் வந்து இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்குது, இவ்வளோ வந்து கொடுக்க போகிறோம், இவ்வளோ ப்ரிஸ்கிரைப் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி லிஸ்ட்டு போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அக்டோபர் 29 நியூஸ் நம்ம ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணியிருக்கோம். டவுட்ஸ் என்னக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த முக்கியமான விஷயம் COP26 மீட்டிங்கும் G20 மீட்டிங்கும் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. ஏன்னா அதை பற்றி தான் அடிக்கடி பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிகல்ஸ் அங்கே வந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஓகேவா? ஸோ டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.